வணக்கம். வெறும் 1000 பவுண்ட் அபராதம் ஒரு பெரிய போரையே உருவாக்கி ஒரு நாட்டோட ஒரு பகுதியையே கையகப்படுத்த முடியுமா? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த ஒரு விசித்திரமான வரலாற்று சம்பவத்தை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. எப்படி வெறும் 1000 பவுண்டு நஷ்டஈடுங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு மாகாணத்தையே முழுசா ஆக்கிரமிக்கிற அளவுக்கு பெரிய போருக்கு காரணமாச்சு? வாங்க இந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். சரி, நாம இப்போ 1852ஆம் வருஷத்துக்கு போறோம். அப்போ ஒரு பழைய ஒப்பந்தத்தை வச்சு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையா சொல்லணும்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ணு பர்மாவோட தேக்கு மரங்கள் மேலேயும் மத்த வளங்கள் மேலேயும் ரொம்ப நாளா இருந்துச்சு. அந்த ஒரு வர்த்தக ஆர்வம்தான் பின்னடியில புகஞ்சிட்டே இருந்துச்சு. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பர்மியர்கள் உடனே சமாதானமாக போக தயாரா இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க யார் மேல தப்பு சொன்னாங்களோ அந்த ரங்கூன் ஆளுநரை கூட பதவியை விட்டே தூக்கிட்டாங்க. அப்போ பாக்கும்போது இந்த பிரச்சனைய ரொம்ப சுலபமா பேசி தீர்த்திருக்கலான்னு தோணுது இல்லையா? ஆனா பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் லார்ட் டல்ஹௌசி பேச்சுவார்த்தைக்காக அனுப்புன ஆட்கள் தான் கதையையே தலைகீழா மாத்தினாங்க. குறிப்பா கொமடோர் ஜார்ஜ் லாம்பர்ட்னு ஒருத்தர். இவரோட என்ட்ரி தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு. லார்ட் டல்ஹௌசியே அவரோட ஒரு தனிப்பட்ட கடிதத்துல லாம்பர்ட்ட எரிமலையென வெடிக்கும் தளபதின்னு சொல்றாரு. அதாவது அவர் ஒரு கோபக்காரர், ஆக்ரோஷமானவர்னு டல்ஹௌசிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ சமாதானம் பேசவா அவரை அனுப்பியிருப்பாங்க? இதுலேருந்தே அவங்க நோக்கம் என்னன்னு கொஞ்சம் புரியுதில்ல. அனுபவம் வாய்ந்த ஒரு ராஜதந்திரையான கர்னல் போகல ஓரங்கட்டிட்டு ஒரு கடற்படை அதிகாரி அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்பான முடிவுன்னு பாருங்க. ரிச்சர்ட் காப்டன் மாதிரி அந்த காலத்துல இருந்த சிலரை இதை கடுமையா விமர்சிச்சாங்க. இங்கேதான் கேன்ஃபோர்ட் டிப்ளமசி, அதாவது பீரங்கி கப்பல்களை காட்டி மிரட்டி தங்களோட வேலைய சாதிச்சுக்கிறது உள்ள வருது. அவங்க நோக்கம் சமாதானம் இல்லைங்கிறது இதிலிருந்தே பளிச்சுன்னு தெரியுது. இங்கிருந்துதான் விஷயங்கள் மொத்தமா கைமீறி போகுது. பேச்சுவார்த்தைங்கிற பேச்சே இல்லாம போய் இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்குது. இந்த நெருக்கடியை சரி செய்யவே முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகுது. நல்லா கவனிங்க, இந்த மொத்த பிரச்சனைக்குமே ஆரம்ப புள்ளி இந்த சின்ன தொகைதான், வெறும் 1000 பவுண்ட்ஸ். ஆனா லாம்பர்ட் வந்ததும் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 1000 பவுண்டுங்கிற கோரிக்கை திடீர்னு 100 மடங்கு அதிகமாகி 1,00,000 பவுண்ட்ஸா மாறுது. அப்பாப்பா, இது பேச்சுவார்த்தை நடத்துற எண்ணத்துல செஞ்ச காரியமா இல்ல வேணுனே சண்டையை தீன்ற மாதிரி இருக்குல்ல? கொமடோர் லாம்பர்ட் அடுத்து செஞ்ச வேலைகள் போரை தவிர்க்கவே முடியாததா மாத்திருச்சு. ரங்கூன் துறைமுகத்தை மொத்தமா முடக்கிறது, மன்னரோட சொந்த அரச கப்பலையே போய் கைப்பற்றுறது, இதெல்லாம் சமாதானம் பேச வந்த ஒருத்தர் சேர வேலையா? லாம்பர்ட்டோட இந்த அத்துமீறல்கள் அந்த காலத்திலே பெரிய கேள்விக்கு உள்ளாச்சு. ஹவ் வாஸ் அ காட் அப் இன் இண்டியான்னு ஒரு சின்ன புத்தகம் கூட வெளியாச்சு. அதுல எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஒரு பெரிய போரை தொடங்குறதுக்கான சாக்கா, அதாவது கேசஸ் பெல்லியா பயன்படுத்துறாங்கன்னு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. சரி, வேணுனே சண்டைக்கு இழுத்தாச்சு. அடுத்த கட்டம் என்ன? ஒரு முழுமையான படையெடுப்பு. கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு தான் நகர்ந்தது. இந்த டைம்லைனை பாருங்க, பிரிட்டிஷ் ராணுவத்தோட வேகம் எப்படி இருந்துச்சுன்னு. ஏப்ரல் 1852ல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த முக்கிய துறைமுகங்களான மாட்டுபன், ரங்கூன், அப்புறம் பஸ்ஸேன், பெகூன்னு எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. வெறும் சில மாசத்திலேயே கீழ்பர்மா மொத்தம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. பாவம், பர்மியர்களால பெரிய அளவுல எதிர்த்து நிக்க முடியல. இந்த சண்டையோட முடிவு அதை ஆரம்பிச்சதை விட ரொம்பவே விசித்திரமானது. அதுலதான் நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். ஜனவரி 20, 1853ல போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா எந்த ஒரு சமாதான ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகல. பர்மியர்கள் கிட்ட கேட்கவே இல்ல. பிரிட்டிஷ்காரங்க பாட்டுக்கு இந்த பகுதி இனிமே எங்களோடது அன்னு ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டாங்க. இது ஒரு வெற்றி பிரகடனம், அவ்வளோதான். இந்த போருக்கு அப்புறம் ஏற்பட்ட குழப்பத்தை பாருங்க. பர்மாக்குள்ளேயே ஒரு புரட்சி வடிக்குது. மன்னர் பாகன்மின் பதவியை விட்டு தூக்கப்பட்டு அவரோட சகோதரர் மின்டன்மின் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? பிரிட்டிஷ்காரங்க பெகு மாகாணத்தை புடிச்சிட்டாங்க. அதாவது பர்மாவோட மிக வளமான நெல் விளையிற பகுதியும் கடலுக்கு போற முக்கிய வழியும் அவங்க கையை விட்டு போச்சு. இது அவங்களோட பொருளாதாரத்தை முடுக்கி எதிர்காலத்துல முழுசா அடிமையாறதுக்கு வழிவகுத்துருச்சு. சோ சுருக்கமா சொல்லணும்னா இந்த போரோட ரிசல்ட் ரொம்ப கிளியர். பிரிட்டிஷுக்கு ஒரு தீர்க்கமான வெற்றி. பர்மாவோட வளமான தெற்கு பகுதியான பெகுவை இணைச்சுக்கிட்டாங்க. இதோட விளைவா பர்மாவோட மன்னரே ஒரு சதியில பதவி இழக்க வேண்டியதாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். இந்த 2ஆம் ஆங்கிலோ பர்மிய போர் ஒரு ராஜதந்திர ரீதியிலான விபத்தா இல்ல ஒரு பேரரச விரிவுபடுத்துறதுக்காக நல்ல திட்டம் போட்டு அரங்கேத்தின ஒரு நாடகமா?
இந்த 1000 பவுண்டு அபராதம்ங்கிறது ஒரு சின்ன தீப்பொறி மட்டும்தானா, இல்ல பெரிய காட்டியே எரிக்கிறதுக்காக வேணும்னு பத்த வச்ச தீயா? பேரரசுவாதம் எப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமா மாத்தி பெரிய வெற்றிகளா மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?